சிறார் ஆபாச படங்களை பார்ப்பது குற்றமாகாது என்ற உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேசனின் தீர்ப்பு ரத்து. போக்சோ சட்டத்தின் கீழ் வரும் குற்றம் என்றும் உச்சநீதிமன்றம் புதிய உத்தரவு. குழந்தைகளின் ஆபாச படங்கள் பார்த்தவர் மீதான வழக்கை ரத்து செய்ததன் மூலம் மோசமான தவறை செய்திருக்கிறார் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ். உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அதிருப்தி. குட்கா முறைகேடு தொடர்பான வழக்கில் முன்னாள் அமைச்சர்கள் சி. விஜயபாஸ்கர், பி. வி. ரமணா உள்ளிட்டோர் மீது குற்றப்பத்திரிகை தயார் என்று சிபிஐ தகவல். குற்றப்பத்திரிகை நகலை பெற அடுத்த மாதம் 14ஆம் தேதி குற்றம் சாட்டப்பட்ட அனைவரும் ஆஜராக சிறப்பு நீதிமன்ற நீதிபதி உத்தரவு. முதலமைச்சர் மு. ஸ்டாலினை விமர்சித்து அவதூறாக பேசிய வழக்கில் நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்க வேண்டும். முன்னாள் அமைச்சர் சி. வி. சண்முகத்திற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு. இயக்கப்பட்ட 4 ஆம்னி பேருந்துகள் உளுந்தூர்பேட்டையில் பாஸ்டாக் மூலம் சுங்க கட்டணம் வசூலித்த போது மோசடி அம்பலம். கொடைக்கானல் அருகே நிலத்தில் ஏற்பட்ட வெடிப்பு தொடர்பாக புவியியல் தொழில்நுட்ப உதவி இயக்குநர் ஆய்வு. காரணம் என்ன என தெரியாமல் அச்சத்தில் மக்கள். இலங்கையின் புதியவராக அனுரகுமார திசாநாயக்க பதவியேற்பு. தலைமை நீதிபதி பதவி பிரமாணத்தார். ஆந்திராவில் கைதான ரவுடி ஜெசிங் ராஜா சுட்டுக் கொலை. சென்னை நீலாங்கரை அருகே என்கவுண்டர் செய்த காவல்துறை. கொலை வழக்கும் மிரட்டிய வழக்கிலேயே கைது செய்ததாக காவல்துறையின் தென்மண்டல இணை இயக்குநர் விளக்கம். இல்லைங்க, உங்க கேஸ்ல மட்டும் உங்க கேஸ்ல சொல்றீங்களா பொதுவாவே சொல்றீங்களா சார்? பொதுவாவே தான். அவருக்கும் தொடர்பு இல்லை என்று கூறிய வீடியோ வெளியானது. பயமா இருக்குது. நான் என் குழந்தைய வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன். தயவு செஞ்சு தமிழக அரசு. மதச்சார்பின்மை என்பது வெளிநாட்டுக்குள் என்பதால் இந்தியாவில் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆளுநர் ஆர். என். ரவி சர்ச்சை கருத்து. தஞ்சை, சேலம் மாவட்டங்களில் மினி டைடல் பூங்காக்கள் திறப்பு. காணொலி மூலம் முதலமைச்சர் மு. ஸ்டாலின் திறந்து வைத்தார். முதலமைச்சர் மு. ஸ்டாலினின் வெளிநாட்டு பயணம் குறித்த வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். 4 முறை வெளிநாடு சென்றபோதும் குறைந்தளவே முதலீடுகள் ஈர்க்கப்பட்டிருப்பதாகவும் குற்றச்சாட்டு. சென்னை கண்ணப்பர் திடலில் லட்டில் மாட்டுக் கொழுப்பு கலந்த நெய் பயன்படுத்தப்பட்ட விவகாரம். திருப்பதி கோவிலில் பரிகாரத்திற்காக சாந்தியாகம் நடத்தப்பட்டு கோமியம் தெளிப்பு. அரவிந்த் கெஜ்ரிவால் அமர்ந்த இருக்கையில் அமரமாட்டேன் என டெல்லி முதலமைச்சர் அதிர்ச்சி அறிவிப்பு. ராமர் வனவாசம் சென்றபோது பரதனுக்கு ஏற்பட்ட வலியை உணர்வதாக உருக்கம். காயமடைந்த நிலையில் உயிர் தப்பிய நாய். அவர்களுடன் பிரதமர் மோடி ஆலோசனை. மின்னணு துறையில் அடுத்த 6 ஆண்டுகளில் 60 லட்சம் வேலை வாய்ப்புகள். பிரதமர். ஜம்மு காஷ்மீரில் 26 தொகுதிகளில் நடைபெறும் 2ஆம் கட்ட தேர்தலுக்கான பரப்புரை இன்று மாலையுடன் நிறைவு. அரசியல் கட்சி தலைவர்கள் மற்றும் வேட்பாளர்கள் தீவிர பரப்புரை. சாம்சங் படுகொலையில் ரவுடி ஜெசிங் ராஜாவுக்கு தொடர்பு இல்லை என்று சென்னை தெற்கு மண்டல இணை ஆணையர் சிபு சக்கரவர்த்தி விளக்கம் அளித்திருக்கிறார். கொலை முயற்சி, ஆள்கடத்தல் உள்ளிட்ட பல்வேறு வழக்குகளில் தொடர்புடைய ரவுடி ஜெசிங் ராஜாவை தனிப்படை காவல்துறையினர் வலைவீசி தேடி வந்தனர். 2.5 மாதங்களுக்கு மேலாக தேடி வந்த நிலையில் ஆந்திர மாநிலம் கடப்பாவில் பதுங்கியிருந்த ஜெசிங் ராஜாவை நேற்று தனிப்படை காவலர்கள் கைது செய்தனர். அவரை சென்னை அழைத்து வந்து தனிப்படையினர் விசாரணை நடத்தினர். இந்நிலையில் இன்று அதிகாலை சென்னை நீலாங்கரை அருகே உள்ள கால்வாயில் வைத்து ஜெசிங் ராஜா என்கவுண்டர் செய்யப்பட்டார். சரித்திர பதிவேடு குற்றவாளியான ரவுடி ஜெசிங் ராஜா என்கவுண்டர் குறித்து பேசிய துறையினர் தற்காப்பிற்காக ரவுடி மீது துப்பாக்கிச் சூடு நடத்தியதாக தெரிவித்தார். ஒரு லைஃப் த்ரெட் இன்ஸ்பெக்ட் பண்றாரு. நம்மளோட நோக்கம் அவரை பிடிச்சிட்டு வந்து சட்டப்படி நிறுத்தி அவருக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும்ன்றதா நம்மளோட நோக்கங்க. ஆம்சாங் கொலையில் ஜெசிங் ராஜாவுக்கு தொடர்பு இருப்பதாக தெரியவில்லை என்றும் இணை ஆணையர் சிபு சக்கரவர்த்தி தெரிவித்துள்ளார்.
அது அந்த மாதிரி ஒரு தகவல் இது ஒரு ட்ரெண்ட் ஆயிட்ட மாதிரி எனக்கு தெரியுது. யார் போய் பிடிச்சாலும் என்ன என்கவுண்டர் பண்ண போறாங்கன்னு ஒரு வீடியோ உங்க ஃபேமிலியை விட்டு அது மாதிரி போட வைக்கிறாங்க. பட் இது வந்து அந்த மொமெண்ட்ல என்ன பண்றதுன்னு தெரியாம வேற வழி இல்லாம அவர் ஃபர்ஸ்ட் அவர் 2 ரவுண்ட் ஃபயர் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் தான் நம்ம இது பண்ற மாதிரி. தமிழ்நாட்டில் நடைபெறும் தொடர் என்கவுண்டர் தன்னால் ஏற்று நெல்லையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் காவல்துறையினர் சட்டத்தை கையில் எடுத்துக் கொள்ளக்கூடாது என்றும் கேட்டுக்கொண்டார். ஆனால் இந்த என்கவுண்டர்கள் தொடர்ந்து நடக்குது பார்க்கத்தான் எஸ் வழக்கறிஞராக இதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா சட்டம் எதுக்கு இருக்கிறது, கோர்ட் எதுக்கு இருக்கிறது? நீங்கள் அவர்கள் குற்றவாளிகள் என்று முடிவு செய்ய வேண்டியது கோர்ட், சட்டம் இருக்கிறது. நம்ம வந்து ஜனநாயக நாட்டில் இருக்கிறோம். அவர்களை குற்றவாளிகள் என்று சொல்லி அவர்களை நிரூபிக்கும் வரை அவர் குற்றவாளி தான், குற்றம் சாட்டப்பட்டவர் தான். அதனால் சட்டத்தை காவல்துறை கையில் எடுத்துக்கொள்வது என்பது. தமிழ்நாட்டில் சமீப காலமாக என்கவுண்டர்கள் அதிகரித்திருப்பது நல்லதல்ல என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். அவருக்கு தண்டனை கொடுக்கணும், அப்பதானே நீதிமன்றம் இருக்கு. அதை விட்டு ஒரே நாளில் நாங்கள் வந்து என்கவுண்டர்ல சுட்டு பண்ண எல்லா வழக்கும் முடிஞ்சு போச்சு. அப்போ எனவே இந்த மாதிரி என்கவுண்டர் சாவுகள் நடவடிக்கைகள் அதிகரித்திருப்பது என்பது தமிழ்நாட்டுக்கு